வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்கு சொந்தமானவங்க இருக்காங்க. யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்தராடமா, ராசி ரிஷபம் அல்லது சிம்மமா, பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28, கிழக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, நீங்கள் எல்லோருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை 7:30 9, நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை 6 7. எப்படி இருக்க போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஆனாலும் பழைய சுறுசுறுப்பு வேகம் இல்லை. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோயிலில் அல்லது வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், அல்லது எரிந்து அணைந்திருக்கிற விளக்கை திரும்பவும் ஏற்றி வைக்கணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கள்ளக்கலான வாழ்க்கை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். உங்களுடைய பலம் மனோதிடம், புத்தி கூர்மை, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 9, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவனவு கூடாது, வண்டி ஓட்டுறதுக்கு கவனம், ஜாக்கிரதை, புதிய முடிவுகள் கூடாது, ரொம்ப நிதானமாக இருக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 4, 1, அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். வாழ்க்கை வளமாகும், எதிரிகளும் உதவி செய்வார்கள், சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 5, 7, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் கருப்பு, நீலம். கன்னி ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல், எங்க கண்ணே பட்டுரும், கலகுறீங்க. பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 9, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை கருப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, கலக்கிறீங்க, வீண் செலவு கிடையாது, மனசு நிம்மதியா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாம எடுக்கிறீங்க. 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்தோஷமான நாள், பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம் இருக்கு. வழக்கமான உள்பயம் இல்லை, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வரும், கோபத்தினால மாட்டிக்குவீங்க, முன்கோபத்தினால சிக்கிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா நல்லது, அல்லது அணைஞ்ச விளக்கை திரும்பவும் ஏற்றி வச்சாலும் நல்லது. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான முன்னேற்றம். பெரியோருடைய ஆசீர்வாதம், உதவி ரெண்டும் கிடைக்கும். எதிரிகள் காணாமற் போவார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 9, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
கும்பராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வரும், வீம்புனால சண்டை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, அல்லது அணைஞ்ச விளக்கை ஏற்றி வைங்க. திரும்பவும் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, அனுகூலமான செய் கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானம், தேவையற்ற சண்டை வரும். உங்களுடைய மனப்பாங்கு இன்னைக்கு உற்சாகமா இல்லை, ஒரு சோக விரக்தியில் இருக்கீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, சரி பகவானோட தாயின் பெயர் இது சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 1, அனுகூலமான செய் மேற்கு, அனுகூலமான நிறம் கருப்பு. நேயர்களை இன்று நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6 to 7:30. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு தான் எல்லாத்துக்கும் ராசின்னு சொல்றது தப்பு. சில பேருக்கு அது ராசியாக இருக்காது. ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.